நெருப்பு வளைய சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இல்லையா? எந்த பகுதியில் பார்க்க முடியும்? இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? கிரகணம் எத்தனை மணிக்கு ஏற்படும்? எந்த பகுதியில் பார்க்க முடியும்? எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் நெருப்பு வளைய கிரகணமாக தோன்ற இருக்குதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணமானது நிகழும். சூரிய கிரகணமானது சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பிப்ரவரி 17ஆம் தேதி பிற்பகல் 3:26 மணிக்கு தொடங்கி இரவு 7:57 மணியோடு முடிவடையுதுங்க. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதனால அதனுடைய சூத காலம் ரொம்பவே அசுபமானதாக சொல்லப்படவில்லைங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திரன் பூமி மற்றும் சூரியனுக்கு இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனின் ஒளி பூமியை முழுமையாகவோ இல்லைன்னா ஒரு பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை குறிப்பதாகுங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைப்பதனால முழு சூரிய கிரகணமானது ஏற்படுங்க. அதே போல் ஒரு பகுதியை மட்டும் மறைச்சிச்சு அப்படின்னா பகுதி நேர சூரிய கிரகணமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் வளையம் போல் தெரிஞ்சிச்சுன்னா அது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கிரகண நேரத்தில் நம்முடைய கண்களால் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலுமே சூரிய கிரகணம் மற்றும் சந்திரன் கிரகணம் நடைபெறுவது வழக்கமாகும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் இந்த சூரிய கிரகணமானது நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது இந்தியாவில் தோன்றுமா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. பொதுவாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எல்லாமே அமாவாசை நாளில் தாங்க நடைபெறும். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமாங்க. அப்பொழுது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்க வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுமையாகவோ இல்லைன்னா பகுதி அளவிலோ மறைந்தது போல் நமக்கு தெரியுமாங்க. இதுவே சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. இது மாசி மாத அமாவாசை நாளில் வரக்கூடிய கிரகணமாகுங்க. இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்கி இருக்குது. பொதுவாக இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாதுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நடக்க இருப்பது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாகுங்க. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டினோட 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீசியஸ், பிஜி போன்ற சில பகுதிகளில் மட்டுமே தெரியுமாங்க. அதே போல் சூரிய கிரகணம் நடைபெறும்போது சூரிய ஒளி சந்திரனால் பகுதி இல்லைன்னா முழுமையாக மறைப்படுவதால் பகல் நேரத்திலே பார்த்திங்கன்னா மாலை நேரம் போல் வெளிச்சம் குறைந்து காணப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடிய ஒளி கதிர்கள் பார்த்திங்கன்னா கண்களுக்கு தீங்க விளைவிக்குமாங்க, ஆபத்தை உண்டாக்குமாங்க. அதனால் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நேரடியாக நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாது. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த கிரகணமானது நடைபெற இருப்பதனால இதற்கு தோஷ காலம் என்பது இந்தியாவில் செல்லாதுங்க.
இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்முடைய வேலைகளை நம்ம தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு தடையும் இல்லை. சமய நிகழ்வுகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்க. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை அண்டார்டிகாவின் தொலைதூர பகுதிகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா சில பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் 2 நிமிடங்கள் 20 வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இதில் சூரியனின் மையத்தில் 96% நிலவால் மறைக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அண்டார்டிகா கண்டத்தில் கான்கார்டியா மற்றும் மிர்னி போன்ற இடங்களிலுமே, தென்னாப்பிரிக்காவில் தான்சானியா, சாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே போன்ற நாடுகளில் பகுதியளவாகவும், தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா மற்றும் சிலியின் சில பகுதிகளில் மட்டுமே இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சூரிய கிரகணத்தை நம்முடைய வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அம்மாங்க. சூரிய ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடிகளை நம்ம பயன்படுத்தி தான் பார்க்க வேணும். சூரிய கிரகணம் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா குறைவான நொடிகள் மட்டுமே நீங்கள் பார்க்க வேணுங்க. இல்லைன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். மேலுமே கிரகணம் நிகழும் போது வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. சூரிய கிரகணம் என்பது சூரியன் பூமிக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திரன் சூரியனுடைய ஒளியை மறைப்பதாகுங்க. அதே போல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரனுக்கு இடையில் பூமி வருவதனால சூரிய ஒளியானது சந்திரன் மீது படக்கூடிய ஒளியானது மறைக்கப்படுதுங்க. இதனால தான் கிரகணங்களானது ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஒளி மற்றும் ஒளி மறைவதை தான் ராகு கேது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல இருளாக இருக்குது அப்படின்னா அங்கு ராகு கேதுவனுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த கிரகண நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை தரக்கூடிய சூரிய ஒளி ஆற்றல் குறைவதனால ராகு கேதுவுடைய தாக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு உடலில் இருள் கிரகங்களில் ராகு கேதுவனுடைய தன்மை குறைந்து கொள்ள தீப வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியமானதாகுங்க. நம்முடைய முன்னோர்கள் கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் பல மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கிரகண நேரத்தில் நம்ம உச்சரிக்கக்கூடிய இறை நாமங்கள், இறை வழிபாடு பல மடங்கு அதிகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குமாங்க. அதனால தான் கிரகண நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றுவதை தவிர்த்து வெளியில் ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேணும். இறை வழிபாடு செய்ய வேணும். 108 இறை நாமங்களை உச்சரிப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மந்திரங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிரகண நேரத்தில் ஸ்ரீராம ஜெயம், ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவண பவ என்ற எளிமையான மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாங்க. அதே போல் சூரிய கிரகணம் இல்லைன்னா சந்திர கிரகணம் முடிந்ததும் உங்கள் வீட்டை கூட்டி பெருக்கி கல்லுப்பு கலந்த சுத்தமான தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு துடைப்பது ரொம்பவே அவசியமானதாகுங்க. மேலுமே நீங்கள் காலை நேரத்தில் குளிக்கும்போது அந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு குளிப்பது நன்மையை கொடுக்குங்க. இதனால் கிரகண தோஷங்களானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. குளித்து சுத்தமாகி வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுட்டு வருவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. தோஷ நிவர்த்தியும் குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் சந்திரன் வானில சூரியனை விட சற்று சிறிதாக தோன்றுமாங்க. இதனால் சூரியனை முழுமையாகவோ மூட முடியாமல் அதனுடைய வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுமா. இதுவே வளைய சூரிய கிரகணத்தோடைய முக்கிய அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் பார்த்திங்கன்னா முழுமையாக இருளாகவே காட்சி அளிக்குமாங்க. பகல் நேர ஒளி தொடர்ந்து கொண்டே இருக்குமா. அதனால் சூரிய கிரகணம் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த காட்சி அழகை மட்டும் இல்லாமல் சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய வானியாளர்களுக்கு அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. உச்சக்கட்டத்தில் சந்திரன் சூரியனுடைய மைய பகுதியை கிட்டத்தட்ட நிலை பெற்று போல தோற்றமளிக்குமாங்க. சூரிய ஒளி வளையத்தின் வழியாக சந்திரன்
விளிம்புகள் தெளிவாக தெரியுமா? சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கிரகண காட்சிகளில் காணக்கூடிய சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும்போது பூமி சொல்லக்கூடிய தன்மையால் உருவாகக்கூடிய இயல்பான விளைவாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி